எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கேட்ட ஒரு டாபிக் தான் பேச போறோம். வித் காஃபியோட காஃபி வித் ஜெயெல்லாம் பண்ண முடியாது, காஃபி வித் கரண் பண்ணிட்டாரு. நம்ம ஏன் வந்து சி போட்டு காஃபி வித் ஜெயா பண்ணக்கூடாது? என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. ஓகே, அது சரி. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க வந்து ரீசெண்டாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களோட லவரோட. ஸோ அவங்களோட லவர் டிஜே அவங்களோட மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க பிக்சர் ஷேர் பண்ண ஒரே கான்ட்ரவர்சி. இது எங்க கான்ட்ரவர்சி ஆகுது? இதை பற்றி பேசுங்கன்னு என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்க. எனக்கு என்னன்னா இது ஏங்க கான்ட்ரவர்சி ஆகணும்? எனக்கு அதுதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. கமெண்ட்ஸை பாருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் கமெண்ட்ஸை பார்த்தோன்னே என்னென்னமோ கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கிறீங்க. எதுக்கு இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த பிக்சரை ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னென்னமோ கமெண்ட்ஸ் எனக்கு உண்மையிலேயே புரியல, சத்தியமா புரியல. அவங்களுக்கு இப்ப கல்யாணம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பொண்ணு கிடைக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு, பையன் கிடைக்க அப்படியே கிடைச்சாலும் வந்து அது ஒழுங்கா மேட்ச் ஆகுறதுல அது இது அதுல வந்து ஜாதகம் ஒன்றும் பார்த்துக்கிட்டு ஜாதி பார்த்துக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு கல்யாணத்துல. இவங்க லவ் பண்ணி இவ்வளவு அழகா கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதை கை தட்டி ரசிக்காம இந்த மாதிரி கூட கமெண்ட் அனுப்ப முடியுமா அப்படின்லாம் வந்து நம்மளால சிந்தனைக்கே இல்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்க முடியும். வந்து ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம வந்து புள்ளி பண்ணக்கூடாது, புள்ளியால நிறைய பேர் இறந்துருக்காங்க, இதெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனாலும் போய் அசால்ட்டா கமெண்ட் தானே, யார் பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வாட இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிடுறோம். ஏஜை வச்சு கமெண்ட் பண்றாங்க, அவங்க ஏஜ் இவங்க ஏஜ், அப்புறம் அவங்க மணி இவங்க மணி. ஐயோ கடவுளே, இவங்க வந்து என்னன்னா காசுக்காக அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அவர் ரொம்ப வயசானவர். ஸோ அதனால காசுக்கு இருந்தனால்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க ஒரு ஒர்க்கிங் விமன், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஷீஸ் அ ஒர்க்கிங் விமன், ஷீஸ் அ சக்சஸ்ஃபுல் ஆங்கர். ஸோ ஷீஸ் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு விமனையே நீங்கள் இப்படி சொன்னால், அப்போ எவ்வளோ அரேஞ்ச் மேரேஜ் வந்து பொண்ணு வந்து வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போலாம் காசுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? அவங்கலாம் காசுக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? இப்போ இவங்களை கேட்டு ஒர்க்கிங் உமனே நீங்கள் இப்படி கேட்குறீங்கன்னா, ஒரு வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ணி உங்கள் பொண்ணுங்களை கொடுக்குறீங்களே, அப்போ காசுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறீங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து அவங்க மட்டுமே இந்த உலகத்துல பொண்ணு, அவர் மட்டுமே இந்த உலகத்துல பையன் கிடையாது. நம்மளே நம்ம கேட்டுக்கணும். இந்த சொசைட்டி, நம்ம ஒரு கமெண்ட் அனுப்புறோமா, நம்மளே அந்த கமெண்ட்டை கேட்டுக்கணும். நம்மளே வந்து அந்த கமெண்ட்டை நல்ல சத்தமா சொல்லி நம்மளே ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நம்மளே கேட்டுக்கணும். காசுக்காக கல்யாணம் பண்ணோம், அப்ப எல்லா கல்யாணமும் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்மளும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணுவோம், நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், இல்ல அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்போ வந்து எதுக்காக கல்யாணம் பண்றோம்? இதெல்லாம் எனக்கு என்னன்னா, இதெல்லாம் எதுக்கு நோண்டி நோண்டி நீங்க எதுக்கு நோண்டிட்டு இருக்கிறீங்க? எனக்கு அதான் புரியவே இல்லை. எதுக்கு நோண்டுறீங்க? அவங்க சந்தோஷமா இருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் யோசிச்சுட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் சின்ன பாப்பா கிடையாது அவங்க. நம்ம வந்து ஐயோ தேர் அண்டர் 18, அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க, தே வெரி ஸ்மால் அப்படின்லாம் யோசிக்கிற அளவுக்கு நம்ம உட்காந்து யோசிக்கணும். அதை அப்படிலாம் இல்லையே. தி வெரி அடல்ட், தி வெரி வெரி அடல்ட். ஸோ உங்க ஏஜ் என்னவா இருக்கட்டும், எத்தனாவது நம்பர் மேரேஜா இருக்கட்டும், why are we thinking all that? அவங்க யோசிச்சு தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. யாரும் நான் ஓகே ஹாய் ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சின்ன பசங்களும் கிடையாது. அவங்க தே ஆர் grown up adults, more than 18 years of age, at least more than 21 years of age. அவங்க வந்து they know what to do. நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன, எந்த ஏஜாக இருந்தா என்ன, எந்த எவ்வளோ மேரேஜாக இருந்தா என்ன உங்களுக்கு என்ன? எனக்கு வந்து இதை பார்க்கும்போது, அந்த பிக்சர் பார்க்கும்போது இட் லுக் வெரி பியூட்டிஃபுல். சால்ட் அண்ட் பெப்பர், இப்போல்லாம் வந்து நிறைய பேர் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல வந்து பண்ணுறாங்க. நிறைய பேர் நிறமுடிய வந்து கலர் அடிக்காம அவங்க வந்து we want a grey hairs அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் a very nice way to age. எல்லாருமே சால்ட் அண்ட் பெப்பர் லுக் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அது வரும். இப்பெல்லாம் வந்து 15-16 வயசுலயே முடி நரைக்குது.
அப்புறம் அவங்களுக்கு வயசாயிடுச்சா. ரொம்ப அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது ஹியூமனிட்டி மேலேயே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. பீப்புள் பிஹைண்ட் மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், டிவிஸ் எவ்வளோ மோசமாக இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம்லன்னு நினைக்கும் போது நான் என்னோட என்னோட ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் பீப்புள் அப்படியே அணைச்சிக்கணும்னு இருக்கு. பிகாஸ் யூ see so much of vulgarity, so much of negativeness, just so much horrible in that comment section. அதுவும் இந்த பிக்சர் என்ன, ஒரு அழகா 2 பேரும் சிரிக்கிற பிக்சர், 2 human beings smiling and being happy. அந்த கமெண்ட்ஸ் அந்த பிக்சருக்கு கீழே எவ்வளோ அவங்க மனசு எவ்வளோ அழுக்கா இருக்கும், அவங்க மனசு எவ்வளோ கல்லா இருக்கும், அந்த கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ மோசமாக அவங்களால திங்க் பண்ண முடியும், எவ்வளோ நெகட்டிவாக திங்க் பண்ண முடியும். அவங்க இன்னும் மண்டையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். You never see beautiful things. These people அவங்களால அழகான விஷயங்களை டைரெக்டாக பார்க்கவே முடியாது, அவங்களால அழகை ரசிக்கவே முடியாது, அவங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது. பிகாஸ் அவங்க வந்து இந்த மாதிரி தாட்ஸோட க்ளவுடாக இருப்பாங்க. அவங்களால இவ்வளோதான் யோசிக்க முடியும். திஸ் இஸ் ஆல் தே ஆர். அந்த கமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதான் அவங்க. சச் அ பியூட்டிஃபுல் பிக்சர். நம்மளுக்கு அதை பார்த்து நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். when 2 people are smiling we should smile. when 2 people are smiling நம்ம அதை பார்த்து சிரிக்கல, அதை பார்த்து நம்ம வந்து வேற என்னமோ தாட்ஸ் வருதுன்னா நம்ம கிட்ட தான் பிரச்சனை. அந்த பிக்சர்ல வேற எதுவுமே எனக்கு தெரியல rather than beautiful. அந்த பியூட்டிஃபுல் வேர்டை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ அதை பார்க்குற கமெண்ட்ஸ் கீழே பார்க்கும்போது சத்தியமா இந்த கமெண்ட்ஸுக்கும் அந்த பிக்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. வேற ஏதோ ஒரு இதுக்கு வேற ஏதோ இவங்க எல்லாம் வந்து டாக்ஸ் மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அனிமல்ஸே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அனிமலோட மனசே பரவாயில்ல போல இருக்கு, ஹியூமன் மனசு அவ்வளோ கேவலமா இருக்கு. பட் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் மெசேஜஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. அந்த பிக்சர் வந்து இப்படி சொல்கிறாங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, நீங்கள் பற்றி பேசுங்கன்னு சொன்ன பியூட்டிஃபுல்லான சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள். வெரி நைஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ். உங்கள் தாட்ஸ் இருக்கிறனால தான் இங்கே மழை பெய்யுதுன்றாங்க இல்லையா. உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்க. இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி வருத்தப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சீரியஸாக உங்களோட தாட்ஸுக்கு, உங்களோட கன்சர்னுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். நெகட்டிவாக பிக்சர் இருக்கிறதுலையும் பாசிட்டிவை தேடணும். நெகட்டிவான வேர்ல்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப அசிங்கம். ஐ திங்க் தே டூ ஆர் வெரி ஸ்ட்ராங் பீப்புள். அவங்க வந்து இப்படின்னு போயிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. பிகாஸ் குப்பையிலேயே இருக்கட்டும். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிக்சர். அது பியூட்டிஃபுல்லாக இருக்கட்டும். தட் இஸ் மை தாட். அவ்வளோதாங்க. எனக்கு வேற எதுவும் அதுலேருந்து கற்றுக்கோங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். லெட்ஸ் டஸ்ட்பின், லெட் டஸ்ட்பின் பி இன் டஸ்ட்பின். ஓகேங்களா. நீங்கள் பியூட்டிஃபுல் தாட்ஸ் இருக்கிற பீப்புள் நம்ம வேற வழி பார்த்து போகலாம். தட்ஸ் ஆல். வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் வே டு கோ. தட்ஸ் ஆல். இதுதான் என்னோட வீடியோ. உங்கள் தாட்ஸ் என்னன்னு எனக்கு கீழே சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னா எனக்கு கீழே சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.